சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் ஆபத்தை உணராமல் ஆதரவு தெரிவிக்கும் அதிமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என வெங்கடேசனும் கட்சிகளும் மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் என கொங்கு ஈஸ்வரனும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த விசிக வலியுறுத்தியுள்ளது. பிஜேபி எதை செஞ்சாலும் சரி அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைமைக்கு அதிமுக ஆளாகிவிட்டது என்பதனுடைய விளைவுதான் இந்த எஸ்ஐஆர் செயலாக்கத்தின் காரணமாக ஏற்பட இருக்கிற ஆபத்தை பற்றி விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது. ஆகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கையையும் கண்ணையும் கட்டிக்கிட்டு கிணத்துல ஓடுற கதையாக தான் ஆகும். என்ன செய்தாலாவது பிஜேபியோடு ஒட்டிக்கொண்டு தமிழகத்திலே பதவிக்கு வர வேண்டும் என்பதை தவிர எடப்பாடிக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால் என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, அதை பூரா நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பிஜேபி எதை சொன்னாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. பீகாரில் 3 லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. அதோடு இப்போ தேர்தல் நடக்குது. அது எவ்வளோ பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லாரும் கண்கூடாக தெரியுது. பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 3 லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள், சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது, ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதை போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை. மாறாக அது போன்ற முறைகேடுக்கு தான் எஸ்ஐஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, தேர்தல் ஆணையத்தை தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை ரத்து செய்துவிட்டு தங்களுடைய ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் பிரதமர் ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று. இறந்த வாக்காளர்களை நீக்குவதும் புதிய வாக்காளர்களை சரியாக சேர்ப்பதும் அப்படின்னு பார்க்குறப்ப அது நேராக தெரியும். ஆனால் பீகாரிலே நடந்த அந்த குளறுபடிகள், வாக்குகளை காணோம் என்று சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை போட்டு அது எப்படி இருக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். வரும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையுமே அழைத்து பேசுவதாக அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்திலே பேசுவதை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். இதில் ஒரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள், இன்னொரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் அப்படிங்கிற விதத்தில் இது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அந்தந்த பகுதியிலே அது நடக்கும் பொழுது கூட இருந்து கவனமாக இருக்க வேண்டும். பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவை தேர்தலில் குழப்பம் விளைவித்து பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. எனவே உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை நவம்பர் 4ஆம் தேதி போட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு உள்ளாகவே இப்படியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது. இது சட்டவிரோதமானது. எனவே இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை விஜய் எதிர்க்கவில்லை என்றால், எதிர்த்து போராடவில்லை என்றால் அவர் பாஜகவினுடைய கையாள் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.